Hi friends, welcome back to Birla's Parve. So ஒரு புதுசா ஒரு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது ஒரு கேஷுவலான ஒரு டிஸ்கஷன். என்ன அப்படின்னா நம்மளோட சேனல்ல நிறைய கமெண்ட்ஸ் வருது. நிறைய விஷயத்துக்கு நம்மளால ரிப்ளை பண்றது இல்ல. இதை ஒரு கலெக்டிவா கேதர் பண்ணி எவ்ரி வீக் ஒரு Q&A செஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் தான் இது. இப்போ ரீசெண்டா வந்த கமெண்ட்ஸை எடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு எபிசோட் நம்ம பண்றோம். எவ்ரி வீக் இந்த எபிசோட் ஒரு எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இதுல ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸா கூட இருக்கலாம், ரொம்ப டிப்ளமேட்டிக் கொஸ்டினா கூட இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது மோஸ்ட்லி இந்த கார் வாங்கலாமா அந்த கார் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கமெண்ட்ல வரும். அதுக்கு அட்ரஸ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது ஒரு சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏதாப்புல அந்த கார் மாறுபடும். அப்போ 1-to-1 இருந்தால் தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இன்ஸ்டாலையும் லைவ் பிளான் பண்ணுறோம். நம்மளோட இன்ஸ்டா பேஜ் ஆல்ரெடி 100K கிராஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்ரி வீக் அதுலேயே ஒரு லைவ் பிளான் பண்ணுறோம். அந்த லைவ்ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அந்த பையிங் டவுட்ஸ் நீங்கள் டைரெக்டாகவே கேட்கலாம். அதே மாதிரி டிரைவிங் ரிலேட்டடான டவுட்ஸையும் நீங்கள் டைரெக்டாக அந்த லைவ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூடியூப்ல இந்த Q&A செஷன் ஒரு வீடியோ பெர் வீக் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது விஜய் ப்ரோ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் அந்த கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்க போறாரு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்பரண்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம ரீசெண்ட் அந்த 3XO லான்ச்லேருந்து வந்திருக்கு. ஸோ செந்தமிழ் செல்வன் அப்படின்ற என்ன கேட்குறாருன்னா, இந்த ஹார்மான் கார்டன் ஆடியோ சிஸ்டம் MX2லேருந்து வருமா, எந்த வேரியண்ட்டில் வரும், அதாவது பேஸ் வேரியண்ட்லேருந்தே வருமா இல்லை டாப் வேரியண்ட்டில் தான் வருமா, அது எந்த வேரியண்ட்டில் வரும் எக்ஸாக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஹார்மான் கார்டன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த டாப் அதாவது AX7 AX7L இந்த ரெண்டு வேரியண்ட்ல மட்டும்தான் அந்த பிராண்டில் உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு கீழே இருக்கிற வேரியண்ட்ல அந்த பர்டிகுலர் பிராண்ட்லேருந்து உங்களுக்கு வர்றது கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த நம்ம பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், பெஸ்ட்டு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பேஸ் வேரியன்ஸ், வேல்யூ ஃபார் மணி வேரியன்ஸ். இதில் நீங்கள் ஏன் ஆல்ட்ராஸ் ஆட்டோமேட்டிக்கை நீங்கள் சஜஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காரு. அது யாருன்னா பெருமாள் கணேஷ் கேட்டிருக்காரு. ஏன் நீங்கள் சஜஸ்ட் பண்ணல, ஈவன் தோ அது சேஃப்டி ரேட்டிங்கில் இருந்தாலும் நீங்கள் அது சேஃப்டிக்காக உள்ளே வச்சுருக்கணும்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. ஏன்னா இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, டாடா காசை நீங்கள் உள்ளே கொண்டு வர மாட்டீங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. பட் ஒரு சில வீடியோவில் நாங்கள் ஒரு சில செக்மெண்ட்டில் டாடா காசு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் எபிசோட் என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் பேஸில் இருக்கிற வேரியண்ட்ஸில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ டாடா ஆல்ட்ராஸில் உங்களுக்கு இருக்கிறது AMT DCA இந்த ரெண்டு கியர் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இன்கேஸ் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் அந்த AMT அப்படிங்கிறது கொஞ்சம் பவர் லேக் டெஃபினட்டாக இருக்கும். அவங்க இப்போ தான் இந்த DCA கியர் பாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் டிரைவ் ஃப்ரம் DCT அப்படின்னு சொல்லலாம். அந்த DCTயோட பெர்ஃபார்மன்ஸ் அதில் இல்லை. கண்டிப்பாக. இன்னொன்று, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கொடுத்த ஒரு ஃபீட்பேக். ஏன்னா நமக்கு நிறைய மெயில்ஸ்லேயும் சரி டிஎம்லேயும் நமக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அதில் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த DCAல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஓகே, என்ன அப்படின்னா, லைக் நீங்கள் கார் போயிட்டு இருக்கும் போதே நடுவில் நின்றுது அப்படி சொல்லுவாங்க. பிரேக் டவுன் ஆனது கூட நம்மளோட ஒருத்தர் சொல்லியிருந்தார். கரெக்ட். ஸோ அதாவது இன்ஜின் ஸ்டார்ட் ஆனில் தான் இருக்கும், ஆனால் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு மூவே ஆகாது. அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல நடுவில் நம்ம ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி ஆகிடுது. இந்த மாதிரி பிரச்சனை DCAல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆல்ட்ராஸில் அந்த பர்டிகுலர் AMT அண்ட் DCA நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, வினோத்குமார் கேட்டிருக்காரு. இந்த 3XO விசஸ் இப்போ ஒரு மேக்னெட் நம்ம யூசர் ரிவ்யூ போட்டிருந்தோம், 3XO விட சிறந்ததா இந்த SUV கேட்டிருந்தோம். இந்த மாதிரி நீங்கள் மேக்னெட் எப்படி 3XOட கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு. சரி, இது என்னன்னா, இந்த தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேசிக்கலி ஆடியன்ஸை புல் பண்ணுறதுக்கு தான். இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு கிளிக் பைட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போது அஃப்கோர்ஸ் மேக்னெட்டை 3XOவோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சேஃப்டி விஷயங்களாக இருக்கலாம், அந்த டியூனாக இருக்கலாம், அந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாமே கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவோம். கரெக்ட். ஸோ இப்போ பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டுமே 10 lakhs கீழே வேரியன்ஸே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே,
அப்படி இருந்தால் கூட மேக்னைட் வந்து 3XO வந்து பீட் பண்ணுமா இல்லை ஈக்குவலாக வருமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். பட் இப்போ ட்ரெண்டில் இருந்த விஷயம் வந்து 3XO. ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த தம்ப்நெயில் வந்து கொடுத்துருந்தோம். பட் நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஹானஸ்டான ஒப்பீனியன் தான் வந்து அந்த யூசர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மேக்னைட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப ஹை பண்ணியும் நம்ம பேசலை, ரொம்ப லோ பண்ணியும் பேசலை, ஃபேக்டை வந்து அதில் பேசலாம். ஏன்னா அந்த தம்ப்நெயில் பார்த்து உள்ளதை விட அது எவ்வளோ பேருக்கு போய் சேருது. நம்ம வந்து 3XOவை கஸ்டமர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணல, மேக்னெட் வாங்குறவங்களும் வாங்க போகிறவங்களும் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறது தான் கரெக்ட். அதில் கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ஹானஸ்ட்டாக அவங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ரீசெண்டாக அந்த 3XO வந்து நீங்கள் நம்ம ஷோரூம் போய் வாக் அரவுண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க, இது வந்து 3XO ப்ரொமோஷனாக அப்போ நீங்களா போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மஹேந்திரா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கியா ஹுண்டாய் பிராண்ட் இல்லை, அவங்களை இன்வைட் பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் என்ன சொல்லலாம், அப்போ நீங்கள் அந்த மாதிரி பிராண்டில் உங்களை கூப்பிடல, இந்த மாதிரி பிராண்டில் தான் உங்களை கூப்பிடுவாங்கன்ற மாதிரி. ஓகே, அப்படி கிடையாது. சரி, இதில் நீங்கள் ஆட்டோமொபைல் ரிவ்யூவராக இப்போ நம்ம நிறைய பேர் தமிழில் இருக்கிறோம். முன்னாடி அவ்வளோ பேர் இல்லை, இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, அது கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஒரு லான்ச் ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரிவ்யூவராக இப்போ எங்கள் இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம அந்த காரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ஃபீலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தான். ஓகே, அப்போது மஹேந்திராவில் ஏன் பண்ணல அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணோம் அந்த ஈவெண்ட்டு எல்லாத்துக்குமே. ஸோ அவங்க சொன்னது, நம்ம ட்ராக்கில் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்த போகிறோம், அதுக்கு வந்து உங்களை இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோக்கு அப்புறமா நமக்கு வந்து ட்ராக்லேருந்து இன்வைட் வந்திருந்தது. நம்ம போயிருந்தோம். இன்ஃபேக்ட் நம்ம வேலு சார் கூட டிஸ்கஸ் பண்ணி கூட ஒரு இன்டர்வியூமே போட்டிருந்தோம். அப்போ இந்த ரிவ்யூ பண்ணது அது ப்ரொமோஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. ஸோ ஒன்று வந்து புரிஞ்சுக்கணும் என்னென்னா, இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொமோஷனாக உங்களுக்கு பே பண்ணி ஒரு காரை ரிவ்யூ பண்ணுறதுக்கு எந்த பிராண்டும் ரெடியாக இல்லை, யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க காரை வந்து ரிவ்யூ கொடுக்குறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம், நம்ம கார் வந்து கிடைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் அந்த இடத்துல வந்து இது ப்ரொமோஷனா அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஸ்டினே வந்து அந்த இடத்துல தேவை கிடையாது. அது வந்து கேஷுவலாக நம்ம வந்து ஷோரூமில் போய் ரெக்வஸ்ட் பண்ணி பண்ண ஒரு வீடியோ தான் அது. ஏன்னா அந்த வீடியோவில் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த பூட் ஸ்பேஸ்க்காக சூட்கேஸ்லாம் வச்சு பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதனால் அவங்கலாம் அது ப்ரொமோஷன் ஆங்கிளோ அப்படின்றாங்க. ஓகே, இப்போ அந்த செட்டப் வந்து ஆக்சுவலாக நாங்கள் ரெடி பண்ணது கிடையாது, ஷோரூமில் அவங்க டிஸ்பிளேக்காக வச்சுருந்த ஒரு செட்டப் தான். அந்த சூட்கேஸ் அப்போ தான் சரவணா ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருந்தது இதை வச்சு காமிக்கிறதுக்கு, அதனால காமிச்சோம், அவ்வளோதான். மிச்சபடி அதை ரொம்ப ஹைப் பண்ணி சொல்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. ஏன்னா 300 ரொம்ப நெகட்டிவாக இருந்த விஷயம் இந்த பூட்டு தான். ஓகே, அப்போ இதில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறத நம்ம காமிக்கிறதுக்காக தான் அந்த டெமோ பண்ணமே தவிர மிச்சபடி அதில் ப்ரொமோஷனலாக அதில் எதுவுமே கிடையாது. இல்லை, அதெல்லாம் அவன் மாதிரி ப்ராக்டிக்கலாக ஆக்சுவலாக அந்த நியூஸ் போய் சேரணும் செய்யணும் பையர்ஸ்க்கு. ஸோ அதனால தான் சொல்லியிருக்கோம். இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, நெக்ஸ்ட்டு பிரவீன் சுந்தர், டாடா ஹேட்ரஸாக நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் எஸ்பெஷலி 2024க்கு அப்புறம் நீங்கள் மட்டும் இல்லை, ஆல் ரிவ்யூவர்ஸ் ஆர் சைட்லைனிங் டாட்டா. அது எல்லா நம்ம யூடியூபர்ஸ் ஆட்டோமொபைலில் சைட்லைன் பண்ணுறீங்க, இது வந்து இது ஏன் பண்ணுறீங்கன்னு தெரில, ஒரு நாள் நீங்கள்லாம் வந்து திரும்ப வந்து டாட்டாக்கு சப்போர்ட் பண்ணி நிற்பீங்க அப்படின்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் அது ட்ரூ தான். ஐ மீன் எல்லாரும் கண்டிப்பாக டாட்டாக்கு சப்போர்ட் பண்ண தான் போகிறோம். ஏன்னா இந்த பர்டிகுலர் கமெண்ட், அதாவது இந்த பர்டிகுலர் குற்றச்சாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம், எல்லா தமிழ் ரிவ்யூவர் மேலேயும் இது இருக்குது ஆக்சுவலி. ஸோ யாரும் வந்து கண்டிப்பாக டாட்டாவை வந்து இப்படி தான் சொல்லணும்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. இது ஒரு யூசராக, ஒரு ஓனர்ஷிப்பாக நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கோட வெளிப்பாடு தான் வந்து. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி டாட்டா வந்து ரொம்ப வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து செகண்ட் பிளேஸ்க்கு ஒரு சில மந்தில் முன்னாடி வந்து திருப்பி தேர்ட் பிளேஸ் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட்லேயே தான் அவங்களோட ரோல் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சேல்ஸ் வந்து இருக்குது, அந்த அளவுக்கு பிஸியான ஒரு பிராண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ டவுன் த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட நிறைய கார்ஸ் இருக்குது, கர்வ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு டாடா ஹேரியர் ஈவி வருது. ஸோ இந்த மாதிரி அடுத்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து இந்த ஆல்ட்ராஸோட ரேசர் அப்படிங்கிற ஒரு வண்டி வருது. ஸோ இது மாதிரி அவங்க பிராண்டை வந்து ரொம்ப பிஸியாக வச்சுக்கிறாங்க. அடுத்தடுத்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. 3XO வந்ததுக்கப்புறம் நெக்ஸான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெனாரோமிக் சன்ரூஃப் வரப்போகுது. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அப்டேட்டாக இருக்காங்க. ஓகே, பட் அவங்க மிஸ் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை ஒரு பர்டிகுலர் செக்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டு விஷயம். ஒன்று சர்வீஸ். ஓகே, ஸோ அவங்க டீலர்ஷிப்போட சர்வீஸ் வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா டாடா கார் இன்கேஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கலாம்.
இன்னொன்று அவங்க வந்து வெஹிக்கிள் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற செக், அதாவது அந்த பிடிஏ செக், QC அப்படின்னு கூட சொல்லலாம். அது பிளான்ட்லேருந்தே அந்த தப்பு நடக்குதா இல்லை டீலர்ஷிப்பில் அந்த தப்பு நடக்குதா அப்படிங்கிறது தெரில. பட் அந்த ஒரு மிஸ்டேக் வந்து நடக்குது. புது கார் டெலிவரி ஆகும்போது நிறையா விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு புதுசாக ஒரு கார் வாங்க போகிற ஒருத்தருக்கு அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கோம் நைட்டு. இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து ஒரு யூசர் ரிவ்யூவோட சஃபாரியோட ஒரு யூசர் ரிவ்யூ வந்து நம்ம பண்ணோம். அதில் புது கார் டெலிவரி ஆன ஒரு காரில் ஹெட்ரெஸ்ட்டே வந்து மிஸ் ஆகிருக்கு. அப்போ அது எந்த அளவுக்கு நம்ம QC நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஜனவரி மாதம் டெலிவரி எடுத்திருக்காரு, இப்போ வந்து மே மாதம் நடந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் அந்த ஹெட்ரெஸ்ட் வந்து அவருக்கு இன்னும் ரீப்ளேஸ் ஆகலை. ஸோ இதுதான் டாட்டாவில் இருக்கிற ஒரு ஆப்ரேஷனல் இஷ்யூ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை வந்து கண்டிப்பாக டாட்டா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதை பண்ணிட்டாங்கன்னா அந்த பிராண்ட் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா அந்த சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க முடியுது. ஆக்சிடென்ட் நடந்ததை கம்பேர் பண்ணுவாங்க, டாட்டா ஆக்சிடென்ட் நடந்தையும் அதர் பிராண்ட் ஆக்சிடென்ட். அதெல்லாம் ட்ரூ. ஏன்னா அந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி வந்து டெஃபினட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் இது இன்டென்ஷனல் கிடையாது, நடக்கிறதுனால தான் நம்ம அந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஆமாம், அதாவது சொல்லப்போனால் நம்ம தமிழ் ஆட்டோமொபைல் யூடியூபர்ஸை தான் ஆக்சுவலாக நீங்களாம் வந்து ப்ரைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம தான் டிரான்ஸ்பரண்ட்டாக அவரோட உண்மையை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மேபி இந்த நார்த் இந்தியா யூடியூபர்ஸ் அந்தளவுக்கு நெகட்டிவ் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்க தான், உங்களுக்கே தெரியும், இங்கே இருக்க எல்லா யூடியூபர்ஸுமே இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஆக்சுவலாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இது டாட்டாக்கே ரீச் ஆகணும் ஆக்சுவலாக, அதுக்கு தான் பண்ணுறாங்க. ஆமாம். இன்னொன்று, நாங்கள் டாட்டாவோட ஈவெண்ட்டுக்கு போகிறோம், நான் அவங்ககிட்டையும் கன்வே பண்ணுறோம். அதாவது டாட்டாவோட டைரக்ட் எம்ப்ளாயீஸு, அவங்களோட மார்க்கெட்டிங் டீமும் அவங்களோட டிசைன் டீமும் இருக்காங்க. எந்த நம்ம ஈவெண்ட் போனாலும் ஒரு காரை நம்ம ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபீட்பேக் செஷன் ஒன்று இருக்கும். அப்போ அந்த கார் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட அஃபிஷியலாகவே ஃபீட்பேக் வாங்குவாங்க. அதுலேயுமே வந்து இதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி டீலர்ஷிப்பில் இருக்கிற சர்வீஸ் இஷ்யூ வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரொம்ப அக்ரெசிவாக அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் ஒரு சேஞ்ச் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணலாம் அந்த மூமெண்ட்டுக்கு. அடுத்து லக்ஷ்மி நரசிம்மன் ஒரு சார் கேட்டிருக்காரு, மிஸ்டர் பிர்லா, இந்த மாதிரி உங்களோட வீடியோவில் வந்து நம்ம இப்போது ரீசெண்டாக இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அப்புறம் வீடியோவில் எடிட்டிங் குவாலிட்டியில் இருக்குது, இந்தமாதிரி உங்கள் வீடியோலாம் 1080 HP இருந்தாலும் ரொம்ப ஷட்டர்ஸ் இருக்குது, எடிட்டிங்கில் இந்த எடிட்டிங் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பொதுவாக எடிட்டிங்கில் கொஞ்சம் கமெண்ட்ஸ் நெகட்டிவ். கரெக்ட். இது ஃபஸ்ட்டு நம்ம அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு ஹானஸ்டான ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்கிறாரு. முன்னாடி வந்து எடிட்டிங் அப்படிங்கிறது நானே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம நிறையா அங்கங்கே ட்ராவல் பண்ணுறோம், நிறையா வீடியோஸ் வந்து பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம இப்போ ஒரு டீம் வந்து வச்சுருக்கிறோம் எடிட்டிங்க்கு. அந்த டீம் தான் நமக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இதில் என்னென்னா கொஞ்சம் கம்யூனிகேஷன் கேப்பு, ரிவ்யூவில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது, நான் ஒத்துக்கிறேன். மேபி டைட்டிலில் இந்த மிஸ்டேக் நடக்கிறது, அப்புறம் வீடியோக்குள்ளே நடக்கிறது, இது நிறையா நமக்கு கமெண்ட்ஸ் வந்து வருது. இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். கோயிங் ஃபார்வர்ட் இதை கண்டிப்பாக வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேரண்டியாக எங்களால் சொல்ல முடியும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் வந்து ராமன்றவர் என்ன கேட்குறாருன்னா, திஸ் ரிவ்யூவர் இஸ் லைக் அ ப்ரோ ஹுண்டாய் ரிவ்யூவர். நீங்கள் ஹுண்டாய் ரிவ்யூவர் மாதிரி இருக்கீங்க. நீங்கள் வந்து மோஸ்ட்டாக ஜாப்பனீஸ் இன்ஜின்ஸ்லாம் வந்து மோர் ரிஃபைன்டு ஸ்மூத் இன்ஜின், அதாவது ஹுண்டாயை விட மோர் ரிலேபிளாகவும் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஹுண்டாய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் மற்ற ப்ரூவன் இன்ஜின்ஸ் லைக் ஹோண்டா, ப்ரோவோக்ஸோன், ஸ்கோடா இதுக்கெல்லாமும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் கவின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் பெட்டர் உங்கள் சேனல் நேமே கூட நீங்கள் பிர்லாஸ் ஹுண்டாய் பார்வைன்னு கூட மாற்றிக்கலாம் அப்படின்னு. ஓகே ஓகே. சரி, இது வந்து காமனான ஒரு கமெண்ட்டு. எனக்குன்னு இல்லை, ஆட்டோமொபைல் ரிவ்யூவர்கிட்ட என்ன கார் இருக்கோ அந்த கார் டுவர்ட்ஸ் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்து வர்றது யதார்த்தம் தான். ஓகே, நம்ம அப்படி ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஹுண்டாய் காரனா மட்டும் அதை வாழ்த்திட்டு மிச்சதெல்லாம் ரொம்ப லோவாக சொல்கிறது அப்படி கிடையாது. நம்ம அதுக்காக ஒரு சேனல் வந்து ஆரம்பிக்கல. ஓகே, ரியாலிட்டி என்னவோ அதைத்தான் வந்து நம்ம சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் ஜாப்பனீஸ் இன்ஜின் எல்லாமே வந்து ரிஃபைண்டாக இருக்குது, எல்லாமே நம்ம நிறையா வீடியோஸில் பேசியிருக்கிறோம். இன்ஃபேக்ட் அந்த K12 இன்ஜின் பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். இப்போ ஸ்விஃப்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரியாலிட்டி என்னவோ அதை சொல்லியிருக்கிறோம். ரைட், அந்த Z12 இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஆக்சுவல் என்னவோ அதை தான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பட் இது வந்து என்னென்னா, இது காமன். எப்படின்னா, ஒருத்தர் ஒரு கார் வச்சுருக்காருன்னா அதுக்கு ஃபேவராக தான் பேசுவார், அந்த பிராண்டுக்கு ஃபேவராக தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து இருக்கும்.
பட் ட்ரூத் அப்படி இல்லை. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹானஸ்ட்டாக நம்ம என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் தமிழ் வந்து என்ன கேட்குறாரு, இந்த ஷிஃப்ட் ஹைப்ரிட் பற்றி கேட்டிருக்காரு. நீங்கள் சொன்ன அந்த நம்ம ஷிஃப்ட் ஹைப்ரிட் பற்றி அந்த வீடியோ, ஸோ நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து நல்லாயிருக்கு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. என்னென்னா இந்த எஃபிஷியன்சி ஃபார் ஃபியூல் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜி, அப்புறம் மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜி, இந்த தியரியில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த கன்வர்ஷனை பற்றி என்ன சொல்கிறீங்க? லைக் ஒன் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் டு அனதர் எனர்ஜி while mean time energy is lost அப்படின்ற. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். மாருதி ஸ்விஃப்ட்டில் ஹைப்ரிடில் எப்படி 40 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஹைப்ரிடில் என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி இருக்குது, பேரலல் சீரீஸ்னு 2 இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம். இப்போ ஸ்விஃப்ட் வந்து சீரியஸ் ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதாவது இன்ஜின் இருக்கும், ஆனால் வீலை ரன் பண்ணாது. அந்த இன்ஜின் வந்து ஒரு ஜென்ரேட்டாக ஒர்க் ஆகி ஒரு பேட்டரியை ஸ்டோர் பண்ணி பேட்டரியிலேருந்து வீலை வந்து ரன் பண்ணுறாங்க மோட்ரு மூலமாக அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் இதில் நிறைய கன்வர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. நம்ம இன்டெப்த்தாக அந்த வீடியோவில் பேசலை. இதில் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும், இதில் லாஸ் எவ்வளோ இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ரிசர்ச்சாக ஒரு கண்டென்ட் வந்து அது நம்ம பண்ணலை. இன்னொன்று அப்படி பண்ணாலும் ஒரு காமன் மேனுக்கு வந்து அது புரியாது. ஆக்சுவலாக உங்களோட கொஸ்டின் இன்கேஸ் ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் ஆன்சர் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு நீங்கள் டேரெக்டாக மெயில் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் டேட்டா வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ராஜேஸ்வர்ன்ற என்ன கேட்குறான், மைலேஜ் பற்றி கேட்டிருக்காரு. மைலேஜ் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஆர்பிஎம், இட் வில் டிபெண்ட் ஆன் த லோடு. ஸோ ஆர்பிஎம்மா லோடா எதை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு மைலேஜ் இருக்கும்? ஓகே, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பிஎம்மே வந்து உங்களோட லோடை டிபெண்ட் பண்ணியும் இருக்குது. ஓகே, இது ரெண்டுமே ரீசன் தான். ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 ஸ்பீடு இருக்கிற கியர் பாக்ஸில் 2000 ஆர்பிஎம்லேயே உங்களால் 100 or 110 வரைக்கும் போக முடியும். அப்போ அந்த இடத்துல கியர் ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு 5 கியர் இருக்கிற கியர் பாக்ஸில் 2000 மேபி 65-70 அவ்வளோதான் போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது அந்த ஆர்பிஎம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஹையர் ரெவ் போகும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபியூலோட கன்சம்ஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக ஓட்டுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ரவ் பண்ணி நீங்கள் ஓட்டினீங்கன்னாவே மைலேஜ் வந்து ட்ராப் இருக்கும். ஓகே, அஃப்கோர்ஸ் லோட்னாலையும் வந்து மைலேஜ் இம்பேக்ட் இருக்கும், ரெவ்னாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜ் இம்பேக்ட் வந்து இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க நீங்கள் எப்பயுமே வந்து 2000லேருந்து 2005க்குள்ளே நீங்கள் ஆர்பிஎம் மெயின்டைன் பண்ணி காரை ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் வந்து 120க்கு மேலேயே போகக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் 2000ல் 120 உங்களால் போக முடியுமா, அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் வரும். அதனால் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், லோடும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஆர்பிஎம்மும் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ரிதான் அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி ரீசெண்டாக உங்களோட வீடியோஸ் நிறைய நீங்கள் வந்து மாருதி ஃபேவராக இருக்குது. ஸோ வந்து மாருதிக்கு ஏதாவது ப்ரொமோஷனா நடுநிலையாக இருங்களேன் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் பார்த்தோம் நம்ம, என்னென்னா நீங்கள் ரொம்ப ஹுண்டாய்க்கு ஃபேவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, இப்போ வந்து மாருதிக்கு ஃபேவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வருது. இது என்னென்னா சீசன். ஓகே, நம்ம எந்த கார் லான்ச் ஆகுதோ நம்ம அந்த காரை பற்றி நம்ம பேசும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. மேபி ஒருத்தருக்கு மாருதி ரொம்ப பிடிக்கும், அவருக்கு வந்து இதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஒருத்தருக்கு மாருதி வந்து பிடிக்காமல் இருக்கலாம், அப்போ அவருக்கு வந்து நீங்கள் ஏதோ கேட்குற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம அப்படியெல்லாம் எதுவும் பண்ணுறது இல்லை. 3XO கூட ப்ரொமோஷனான்னு கேட்டாங்க. அதனால் நம்ம எந்த பிராண்டை பற்றி பேசினாலும் அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. பட் இருந்தால் கூட ரியாலிட்டி வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் தங்கராஜ் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பைக் ரிவ்யூ ஏன் நான் ஒரு 2 மாதமாக உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணல, திடீர்னு பார்த்தா பைக் ரிவ்யூலாம் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஓகே, இது ட்ரூ தான். என்னென்னா இப்போ சமீபத்தில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பைக் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அது வந்து நானே பண்ணக்கூடாதுன்னு நான் முயற்சி பண்ணுறேன். அதுக்குன்னு ஒரு ரிவ்யூவரை நம்ம இன்னும் தேடிட்டு இருக்கோம். நடுவில் வந்து ஒரு ரைடர் வந்து நமக்கு கிடைச்சாரு, அவரை கொஞ்சம் டியூன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, பேசிக்கலி அவர் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. பட் ப்ரெசன்டபுளாக வந்து அவர் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத ஒரு 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 ட்ரைனிங் மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேசிக்காக ஆட்டோமொபைல் சேனல் அப்படின்னா எல்லாத்தையும் டச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். கார் மட்டுமே ஆட்டோமொபைல் கிடையாது, அஃப்கோர்ஸ் 2 வீலருமே வந்து ஆட்டோமொபைல் தான். அதுலேயும் நிறையா யூசர்ஸ் வந்து இருக்காங்க. அப்போ அந்த ஆடியன்ஸை நம்ம கவர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம டச் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். உங்களுக்கு அந்த ரைட்ஸ் வந்து இருக்குது, நாங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம். அப்புறம் சேஃபஸ்ட்டு காரை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்கலாம், ப்ளீஸ் ட்ரை டு ரெக்கமெண்ட் சேஃபஸ்ட் கார் ஃபார் இந்தியா. இந்த பிலோ 3 ஸ்டார்லாம் நீங்கள் ரெக்கமெண்டே பண்ணாதீங்க. பொதுவாக சேஃபஸ்ட் கார் பிராண்ட் எதுவும் இல்லாமல் சொல்கிறாரு. சேஃபஸ்ட்டுங்கிற சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்துலேயே வந்து
கவர்மெண்ட்டே ரொம்ப கீனாக இருக்காங்க. ஆக்சுவலாக நிறையா விஷயங்களை வந்து மேண்டேட்ரின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் கார் வாங்கும் போதெல்லாம் வந்து இந்த சேஃப்டிங்கிறதே டாப் அண்டுக்கு தான் கிடச்சிட்டு இருந்தது. ஏபிஎஸ்ங்கிற ஒரு விஷயமே டாப் அண்டில் தான் கிடச்சிட்டு இருந்தது. அப்போ நீங்கள் வந்து அதிகமாக காசு கொடுத்தா தான் உங்களுக்கு ஏபிஎஸ்ஸே கிடைக்கும். ஏர் பேக்கே அப்போ தான் கிடைக்கும். அதுவும் 2 ஏர் பேக் தான் டாப் அண்ட். என்னோட காரில் i10ல் ஏபிஎஸும் கிடையாது, ஏர் பேக்கும் கிடையாது, ரைட்? ஏன்னா நான் எடுத்தது ஒரு மிட் வேரியன்ட். ஸோ அப்படி இருந்த விஷயம் இப்போ ரொம்ப எவால்வ் ஆகி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி ஈவன் பேஸ் வேரியன்ட்லேயே நீங்கள் ஏபிஎஸ் கொடுக்கணும், இபிடி கொடுக்கணும், ஏர் பேக் 6 ஏர் பேக் மேண்டேட்ரின்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் பிராண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதெல்லாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சேஃபாக வந்துட்டு இருக்குது. ஓகே, பட் இந்த சேஃப்டிங்கிறது வந்து இப்போது எல்லாம் இன்க்ளைன் டு என்ன வருது அப்படின்னா அந்த என்கேப்போட ரேட்டிங்கை வச்சு தான் வந்து வர்றாங்க. அப்போ அதுக்காக நம்ம அதையும் டவுன் பண்ண முடியாது. ஸோ இதில் இந்த மெட்டலோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்தும் வந்து அந்த சேஃப்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது ஜென்ரலாக நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, கன்சல்டிங் கால்லையும் நிறைய பேர் அதை தான் கேட்பாங்க. எல்லா காருமே உள்ளே இருக்கிற பேசஞ்சரை சேவ் பண்ணுறதுக்காக தான் அந்த காரையே டிசைன் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஒரு கிராஷில் போய் மாட்டுறோம் அப்படின்னா உங்களை சேவ் பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களும் காருக்குள்ளே டெஃபினட்டாக எல்லா பிராண்டும் கொடுக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. பட் கார் எந்த அளவுக்கு சேதாராகும் அப்படிங்கிறதா மேட்டர். ஓகே, அப்போ கார் வந்து சேதாரம் வந்து அதிகமாகுது. இது வந்து ஒரு டப்பா காரு, இது வந்து ஒரு டின் கேன் காரு. ஸோ இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது டிபெண்ட்ஸ் ஆன் த பிராண்ட். ஓகே, அது பட்ஜெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் இந்தியா கார் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு கார் ஒரு ஆட்டோமொபைல் செக்டார். ஓகே, அதில் என்ன கொடுக்க முடியும் என்ன கொடுக்க முடியாது, ஒரு பிராண்டும் ஒரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மாருதியை நம்ம எல்லாருமே வைக்கிறோம், அது வந்து ஒரு டின் கேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் எந்த பிராண்டும் தொட முடியாத அளவுக்கு சேலில் வந்து அவங்க இருக்காங்க. ஸோ வைக்கிறவங்க அங்கே தான் போய் வாங்குறாங்க. அதுக்கு ரீசன் என்ன? மைலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம், ரைட்? அப்போ சேஃப்டிங்கிறது நம்மளோட டிரைவிங் ப்ராக்டிஸ்லேயும் ஒன்று இருக்குது. இன்னொன்று காரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக வந்து 1 ஸ்டார் வாங்கின காரை நீங்கள் ரிவ்யூவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்த காரில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்ம ரிவ்யூ பண்ணி ஹானஸ்ட்டாக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபன் ஹானஸ்ட் ரிவ்யூனே ஒரு பேர் இருக்குது, அக்கௌண்ட் நேம். அவர் என்ன கேட்குறேன்னா, காசு கொடுத்தா எதை வேணால் சப்போர்ட் பண்ணுவீங்களா ஐயா, நீங்கள் இந்த பர்ஃப்யூம் விற்கிறவரா? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, அதான் அந்த ப்ரொமோஷனல் வீடியோ பற்றி பொதுவாக கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஒரு சேனல் நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு ஓவர் ஹெட் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அப்போ ஓவர் ஹெட் காஸ்ட்டுங்கிற நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கேமரா ரன் ஆகிட்டு இருக்கு, கேமரா பின்னாடி ஒரு கேமராமேன் ஒர்க் பண்ணுறாரு, இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டர் இருக்கார், ஸோ எங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாமே வந்து ஓவர் ஹெட்டில் வரப்போகுது. இன்றைக்கி நாங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் செலவு பண்ணுறோம், ஸோ அதோட எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ஃபுட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரொமோஷன் பண்ணி தான் ஆகணும். நானும் இல்லை, எந்த சேனல் ரன் பண்ணுறவங்களும் அஃப்கோர்ஸ் ப்ரொமோஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அப்போது அந்த ப்ரொமோஷனில் நம்ம எந்த மாதிரி ப்ராடக்டை நம்ம பிக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்மளோட ஜெனுனிட்டியை நம்ம காமிக்கிறோம். அப்போது எந்த ப்ராடக்டை வேணாலும் நீ வந்து ப்ரொமோட் பண்ணுவியா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் நான் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஏகப்பட்ட ரெக்வஸ்ட் வந்து நமக்கு வந்திருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் எனக்கு வீட்டில் வந்திருக்கு. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஈவன் ஓப்பன் பண்ணி ரிவ்யூ கூட நான் பண்ணதே கிடையாது. ஓகே, அப்போ ஒன்ஸ் நான் கன்வின்ஸ் ஆகிறேன், நான் வந்து அது ஓகே நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா தான் அந்த ப்ராடக்டை நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரேன். பட் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு யாருமே கம்பல் பண்ணல. நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க அப்படின்னு சொல்லி நானும் சொல்லவும் இல்லை, யாரும் சொல்ல போகிறதும் கிடையாது. ஸோ அது உங்களோட சாய்ஸ். அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அவங்க நம்ம சேனல் மூலமாக ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க, ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அதை வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், ரைட்? அப்போது ஸ்பான்சர் அப்படிங்கிறது ஒரு சேனல் ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதை தான் நம்ம பண்ணுறோம். லாங் டேர்மாக அவங்களோட நம்ம ஒரு டைப்பில் தான் இருக்கோம். ஸோ அது நிறையா வீடியோஸில் நம்ம அதோட இன்டகிரேஷன் வந்து பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் அது ப்ரொமோஷன் தான், இல்லைன்னு நான் வந்து சொல்லலை. நெக்ஸ்ட் வந்து அர்ஜுன் கணேசன், இவர் வந்து இவி பற்றி கேட்குறாரு. அதாவது நான் பெங்களூர் சிட்டி டிராஃபிக்கில் இருக்கேன், டெய்லி ஒர்க்குக்கு போயிட்டு வருவேன், எனக்கு மைலேஜ் வந்து முக்கியம், அண்ட் ஈஸி டிரைவிங்காக இருக்கணும், முக்கியமாக எனக்கு சேஃபாகவும் இருக்கணும், ரிலேபிளாகவும் இருக்கணும், ஒரு அஃபோர்டபுள் இவி வேணும், ஒரு பட்ஜெட் டிவியை சஜஸ்ட் பண்ணுங்கன்னு. அவன் மற்ற காரில் பெட்ரோல் கார் இது இல்லாமல் இந்த கொஸ்டினையே கொண்டு வந்து நிறைய பேர் இந்த இவி சிட்டி யூசேஜுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையான்ற ஒரு பெரிய கொஸ்டினோட இருக்காங்க, அவங்களுக்கு கைட் பண்ணுறோம். சரி, இவி அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய டெவலப் ஆகணும், நிறைய R&D வந்து அதில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு இவி வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து எலியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் அது ட்ரூ தான். ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இப்போ நம்ம மாறுறோம். அப்போ நீங்கள் ஒரு சிட்டி பர்பஸ்க்கு நீங்கள் வந்து இவி போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் போகலாம், ரைட்?
உங்களோட கம்யூட்டர் பர்பஸ்க்கு நீங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரணும், இல்லை வீக்கெண்டில் சிட்டிக்குள்ளே நான் ரோம் பண்ணணும் அப்படின்னா ஈவி வந்து டெஃபினட்டாக ஃபிட் ஆகும். ஆனால் நான் ஒரே ஒரு கார் வச்சுருக்கேன், அந்த காரை அவனை வந்து லாங் டிரைவ் கூட நான் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும் அப்படின்னா அங்கே தான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஆகுது. ஏன்னா ஹைவேல நமக்கு இன்னும் அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரல. நம்மளே வந்து இங்கேருந்து கொடைக்கானலுக்கும் இங்கேருந்து ஊட்டிக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தோம். அதில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் இருந்தது. இன்கேஸ் நீங்கள் போகிற இடத்துல வந்து ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க சார்ஜ் போட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் இருந்தாருன்னா ஒரு 1 hour வெயிட் பண்ணணும், 2 பேர் இருந்தார் 2 hours வெயிட் பண்ணணும், அப்புறம் உங்கள் டேர்ன் ஒரு 1 hour 3 hours வந்து நீங்கள் அங்கே வெயிட் பண்ணோம். இந்த டைமை கில் பண்ணுறது நம்ம போய் என்ன பண்ணோம், சாப்பிட்டோம். கரெக்ட். இதுக்கு நம்ம ஃபியூலே போட்டிருக்கலான்ற அளவுக்கு நாங்கள் சாப்பிட்டீங்க செலவாகுது. ஏன்னா என்ன நம்ம சேவ் பண்ணுறோமோ அதை அங்கே செலவு பண்ணுறோம். ஏன்னா அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கிற இடமே வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் தான் இருக்குது. ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடியோ இல்லை நீங்கள் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஏதோ லாஞ்ச்லேயோ இந்த மாதிரி இருக்குது. அப்போது நம்ம அந்த 3 மணி நேரத்தை கில் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இடத்துல ஏதாவது மணி வந்து ஃபோர்ஸிபிளாக நம்ம செலவு பண்ணுறோம். அப்போது அந்த காசு நம்ம பெட்ரோலுக்கே போட்டுடலாமேன்னு விஜய் சொன்ன மாதிரி நம்ம திங்க் பண்ணலாம். ஓகே, அப்போது இன்னும் நீங்கள் உங்களோட லாங் டிரைவோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஈவி போகிறது இப்போதைக்கு ஒரு சரியான டிசிஷனாக இருக்காது. ஆனால் ஒரு சிட்டி ரைடுக்கு உங்களோட கம்யூட்டர் பர்பஸ்க்கு டெஃபினட்டாக நீங்கள் ஈவி போனீங்கன்னா ரொம்பவே வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதுவும் உங்கள் வீட்டில் ஏசி சார்ஜரில் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். டிசியில் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 70% ஆஃப் காஸ்ட் பெட்ரோல் காஸ்ட்டை வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு யூனிட்டுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 27 ஒரு 30 rupees வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸ்பென்சிவாக தான் கண்டிப்பாக வரும். அப்போ உங்ககிட்ட ஒரு ஐஸ் இன்ஜின் இருக்குது, நான் சிட்டிக்காக இன்னொரு ஈவி சின்ன பட்ஜெட்டில் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஜிஎஸ்விங்கிறவர் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி ப்ரொமோஷனல் வீடியோக்கு எவ்வளோ வாங்குறீங்க? அதாவது மெயினாக ராஜா டயர்ஸ்லேருந்து கார்த்திக்ன்றவரும் என்ன கேட்குறாங்கன்னா, ஏற்கனவே விட்ட வீடியோ பண்ணுறீங்க, மறுபடியும் எதற்காக அவங்கள்ட்ட வீடியோ பண்ணுறீங்க? ஓகே, டயர்ஸ் பற்றி இன்ஃபேக்ட் தமிழில் நிறைய வீடியோஸ் பண்ணது நம்ம தான். ஓகே, நீங்கள் தமிழில் போயிட்டு கார் டயர்னு போட்டாவே நம்மளோட வீடியோஸ் தான் யூடியூப்பில் வரும். அந்தளவுக்கு நம்ம அத்தனை பிராண்டையும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். நம்ம எய்மே அதுதான் இருந்தது. ஆக்சுவலாக எல்லா பிராண்டை பற்றியும் எல்லா மாடல்ஸை பற்றியும் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு நமக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா ஒரு இடம் தேவைப்பட்டது. அதில் எல்லா பிராண்டும் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸாக இருக்கணும். எந்த பிராண்டுக்கும் இன்க்ளைண்டாக பேசாத ஒரு இடம் வந்து நமக்கு தேவைப்பட்டது. அப்படி தான் நம்ம ராஜா டயரை போய் ரீச் ஆனோம். ஓகே, ஏன்னா அவங்க எல்லா பிராண்டுமே பண்ணுறாங்க. இதை நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை, பட் அவர் வந்து எல்லா பிராண்டுமே பண்ணுறாரு. இன்னொன்று, நமக்கு வந்து நான் ஒரு இடத்துல போய் வீடியோ பண்ணுறேன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சர்வீஸ் வந்து கிடைக்கணுங்கிறதுல நான் ரொம்ப கீனாக இருப்பேன். ஏன்னா இன்ஃப்ளூயன்சரோட மெயின் ரோலே அதுதான். அப்போ ஒரு இடத்துல நம்ம வீடியோ பண்ணுறோன்னா அது எந்த விதத்துலேயும் ஒருத்தங்களை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, அவங்க அதனால் போய் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து அதில் கிடைச்சது. இன்னொன்று, நம்ம ப்ரொமோட் சார் வந்து ஓரளவுக்கு கண்டென்ட்டை வந்து கரெக்டாக டெலிவரி பண்ணுவார். அந்த காரில் அந்த டயரில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்து நம்ம பேசியிருக்கிறோம். அதுதான் தவிர இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒசூரில் ஒரு டயர் ஷாப்பில் போய் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஓகே, அப்போ அந்த ஏரியா பீப்புளை வந்து ரீச் பண்ண வைக்கணும், அவங்களுக்கு ஒரு இடம் காமிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அங்கே போகிறோம். அப்போ நம்ம ட்ராவலில் இந்த மாதிரி அடுத்தும் கோயிங் ஃபார்வர்டு வந்து நிறையா பார்ப்பீங்க. இப்போ நம்ம சென்னையில் அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், நம்ம வந்து ராஜா டயர் மட்டும்தான் பண்ணுறோம். இதில் எவ்வளோ காசு வாங்கினீங்க அப்படிங்கிறதுக்கெலாம் ஒன்றும் மீனிங் இல்லை. நமக்கு தேவையான கண்டென்ட்டை தேடி போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஜெய் அப்புறம் வந்து பரத் 2 பேர்னு கேட்குறாங்கன்னா, இந்த ரீசெண்டாக நம்ம அந்த பிஓஇடியோட ரிவ்யூ போட்டிருந்தோம் சீல். அது வந்து சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் வந்து அந்த தமிழ் டைட்டிலில் வந்து இந்தியாஸ் டெஸ்லா போட்டீங்க, நீங்கள் வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும், இது வந்து இந்தியா டெஸ்லா கிடையாது, நீங்கள் என்ன சைனீஸ் பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறீங்களா, நீங்கள் நம்மளே வந்து சைனீஸ் பிராண்டை ப்ரொமோட் பண்ணுற ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் கமெண்ட். ஓகே, இந்த மாதிரியான கமெண்ட் வந்து எப்பப்பெல்லாம் நம்ம சைனீஸ் பிராண்டை டச் பண்ணுறோமோ அப்போ எல்லாமே இது வரும். இப்போ உதாரணத்துக்கு எம்ஜியோட ரிவ்யூ பண்ணாலும் நமக்கு வந்து இது வரும், பிஓடி டச் பண்ணாலும் இது வரும். ஓகே, இப்போ நம்ம டைட்டில் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா இந்தியாஸ் டெஸ்லா அப்படின்னு போட்டோம். இது வந்து இந்தியாவில் டிசைன் பண்ண டெஸ்ட்லாம் நம்ம போடல. ரைட், என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்தியாவில் டெஸ்டாக்கு ஈக்குவலான ஃபீச்சரில் ஒரு கார், அதை தான் அங்கே நம்ம மீன் பண்ணுறோமே தவிர இதை வந்து பெருசாக நம்ம ஹைப் பண்ணி அந்த இடத்துல எதுவும் நம்ம சொல்லலை. ஓகே, ஸோ அப்போ டெஸ்லாவில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்லாம் இருக்கோ அது ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இந்தியா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு கார் வந்திருக்கு
அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல வந்து மீன் பண்ணோம். இதில் அந்த பிராண்டில் மட்டும்தான் இருக்குது, இல்லை இது அந்த பிராண்டை தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை. ஒரு புது கார் லான்ச் ஆகிருக்கு, அந்த காரில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை வந்து நம்ம அந்த இடத்துல சொல்கிறோம். அப்போ அந்த கார்லேயே நான் என்ன சொல்லியிருப்பேன், இத்தனை லட்சம் இருக்குது, ஆனால் ரியர் சீட்டில் வந்து நமக்கு அண்டத்தை வீக்காக இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, அதனால் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். இதில் வந்து சைனீஸ் பிராண்டை பெருசாக நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் இப்போது பிஒய்டி தான் வந்து ஓவரால் வேர்ல்ட்லேயே அந்த லித்தியமோட கம்ப்ளீட் ஒரு மோனோபோலினே கூட சொல்லலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் அந்த மைனிங்கே அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அந்த பிளேட் பேட்டரிங்கிற கான்செப்டை கொண்டு வந்ததும் அவங்க தான். இல்லை, உண்மையிலேயே டெஸ்லாவே அவங்கள்ட்ட தான் வாங்குறாங்க. கரெக்ட், டெஸ்லாவும் வந்து இவங்களோட பிளேட் பேட்டரி தான் வாங்குறாங்க. நம்ம மஹேந்திராவில் வந்து நம்ம ரீசெண்டாக இல்லை ஒரு 6 monthsக்கு முன்னாடி அவங்களோட பேட்டரியோட லேபுக்கு போய் நம்ம பார்த்துருந்தோம். மஹேந்திராவுமே வந்து பிஒய்டியோட அந்த பிளேட் பேட்டரிஸை யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது. அவங்களும் வந்து அந்த பேட்டரிஸை இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒரு மோனோபோலியாக பேட்டரியில் வந்து இருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது அவங்க சைனாங்கிறனால நம்ம எதிர்க்கிறதுல மீனிங் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, இந்த வீல் ஸ்பின் ஏன் பண்ணுறீங்க? உங்களோட ரீசெண்ட் பொதுவாக நம்ம ரிவ்யூ வீடியோலாம் ஃபஸ்ட்டு ஒரு வீல் ஸ்பின் ஷார்ட் அப்போல இந்த ஷார்ட்டே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே அப்படின்னு. ஓகே, இது வந்து யாரையும் நீங்கள் வீல் ஸ்பின் பண்ணுங்கன்னு நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இல்லை. அந்த காரோட பெர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயங்கள் தான் இது. இப்போது ஒரு ரிவ்யூவராக ஒரு யூசர் பண்ண முடியாத விஷயத்த கூட நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது தான், பண்ணி காமிக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனும் அந்த இடத்துல வந்து இருக்குன்னு சொல்லலாம். இப்போ என்னோட யூசர் ரிவ்யூவோட போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சினிமேட்டிக் போர்ஷன் வைப்போம். அதில் ஒரு எண்டில் ஒரு வீல் ஸ்பின் ஷாட்டை வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ அது ஒன்று சினிமேட்டிக்கு ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனு. இன்னொன்று அந்த காரோட கேப்பபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேபி அது பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. மித்தவங்க என்ன நினைக்கிறீங்க கூட நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பூவன் அவர் என்ன கேட்குறாருன்னா, உங்கள் வீடியோவில் இந்த மாதிரி லைக் இந்த கவாச் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் காட்டுறீங்கல்ல, எல்லாம் ஓகே, அந்த விலையை ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்ற. ஓகே, இது நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறீங்க, இல்லை ஒரு இடத்துல போய் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, பட் அந்த ப்ராடக்ட்டை பற்றி ரேட்டை நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படி கேட்பீங்க. சரி, யூடியூப்பில் எப்படின்னா இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா மேபி அந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு காமிக்காமல் இருக்கலாம், ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ எடுத்துகிட்டு கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகே, அப்போது ஒரு வீடியோவில் ஒரு ரேட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ரேட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் இருக்குமா அப்படின்னா தெரியாது நமக்கு. ஓகே, இன்னொன்று ரேட் வந்து ஒரு இடத்துல இருக்கிற ரேட்டு இன்னொரு இடத்துல இருக்கிறது கிடையாது. அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரேட் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகுது. அப்போது அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கால் பண்ணி அந்த ரேட்டு தான் நீங்கள் வீடியோவில் சொன்னீங்க, ஆனால் இப்போ நீங்கள் வேறு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா வருது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரேட் வந்து அந்த இடத்துல இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறதில்ல. பட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம், வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறோம். நீங்களே வந்து அதை கால் பண்ணியோ இல்லை வெப்சைட்டில் போயோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இன்டென்ஷனே தவிர வேறு எதுவும் கிடையாது இதில். அப்புறம் பாலாஜின்றவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் 6 மாதமாக ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு ரீச் பண்ண முடியல, நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, அது வெறும் வாட்ஸ்அப் நம்பராக இருக்குது, கால் பண்ணி பேசுகிற அளவுக்கு இல்லை, நான் எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது? ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பர் வந்து நீங்கள் கால் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம், கால் பண்ணால் கூட கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அதை நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா நமக்கு வந்து நிறைய கால்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் அட்டன் பண்ணி நம்மளால் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அது எங்கள் இடத்துல இருந்து நீங்கள் யோசித்து பார்த்தா கூட அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஓடிட்டே இருக்கோம், கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறோம், பல வேலைகளை வந்து நம்ம பண்ணிருக்கோம். அதுக்கு நடுவில் எல்லா காலுக்கும் நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியாது. கால் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணி அவங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணி அதுக்கு சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும். அதுக்கு ஆக வேண்டிய டைமே வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இன்கேஸ் கார் பையிங்கில் உங்களுக்கு அந்த நம்பரே வந்து கார் பையிங்காக மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்குறோம். டிரைவிங்கில் டவுட்டோ இல்லை டெக்னிக்கல் டவுட்டோ அதுக்காக நம்ம இல்லை. அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்ஸ்டாவில் லைவ்னு ஒன்று பிளான் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 1-to-1 உங்கள் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அங்கே நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்கிறோம். அந்த நம்பரில் நீங்கள் இன்கேஸ் டெக்ஸ்ட் பண்ணும்போது ஒரு ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும். ஆக்சுவலாக
அதில் உங்களோட கன்சல்டேஷனோட உங்கள் ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து கால் வந்து ஷெடியூல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஃப்ளோ. அதுக்காக மட்டுமே தான் அந்த நம்பர் வந்து நம்ம அதில் கொடுத்துருக்குறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ ரீசெண்டான கொஸ்டின்ஸு கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாக இருக்கிற கொஸ்டின்ஸும் எடுத்து நாங்கள் பேசியிருக்கிறோம், டிரான்ஸ்பரண்ட்டாக பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கோயிங் ஃபார்வர்ட் இந்த வீடியோஸ் வந்து எவ்ரி வீக் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா, விஜய். பாய்.